யம்மி அண்ட் டேஸ்டியான நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டாகவும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய், தண்டு கீரையோட தண்டுகள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைச்சிச்சுன்னா முருங்கைக்காவுமே சேர்த்துக்கோங்க. ஒரு சட்டியில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி யூஸ் பண்ணா போதும். இது கூட தேவையான அளவு உப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் மற்ற காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பில ஆல்ரெடி உப்பு இருக்கும் அப்படின்றதுனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்க. காயெல்லாம் வந்து அரைவாசில இருந்து முக்கால்வாசி வெந்த பிறகு புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா குழம்ப சுண்ட விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா சுண்டி வந்த பிறகு ஃபைனலா கருவோடு கிளீன் பண்ணி வச்சிருக்கத ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. மறுநாளுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.